ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு எம்ஸ்கோர் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் சேலுக்கு எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-வே புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். அதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா Yamaha. மாடல் நம்பர் வந்து NS6390. இது ஒரு 3-வே புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்னால நமக்கு ஸ்டீரியோக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். சின்ஸ் இதோட மிட்ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிட்ரேஞ்சு. ஸோ மிட்ரேஞ்சோட டீட்டெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டீட்டெயிலு, வோக்கல்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது பில்ட் பார்க்கலாம். பில்ட் பார்த்திங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பேக்கில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் டெர்மினல் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் போஸ்ட்டு கனெக்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இந்த ஊஃபர் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் ஒரு 8 இன்ச் கோனு வித் வந்து பாலிமர் கோட்டட் 8 இன்ச் கோன் இருக்குது. அதே மாதிரி 4 இன்ச் மிட்ரேஞ்ச் இருக்குது. அதுவும் சேம் தான், ஊஃபரில் இருக்கிற சேம் மெட்டீரியல் தான். அதே மாதிரி ஒரு 3/4 இன்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்வீட்டர் இருக்குது. ட்வீட்டர் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டோம் ட்வீட்டர். ஓகேங்களா? இது ஒரு கூலிங் ஃபெரஸ் கூலிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாகாமல் அப்படியே பேலன்ஸ்டாக ஒரு நியூட்ரலான டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓகே, அடுத்தது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா இது ஒரு 70 வாட்ஸ் ஆர்எம்எஸும் 140 வாட்ஸ் பீக்கும் இருக்கும். அதேமாதிரி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னா ஒரு 45 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வேறு இருக்கும். அதேமாதிரி இம்பிடன்ஸ் பார்த்தோன்னா 8 ohms இம்பிடன்ஸ். அண்ட் முக்கியமானது பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா 91 dB சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு லோ பவர் ஆம்பும் கனெக்ட் பண்ணலாம், ஹை பவர் ஆம்பும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ லோ பவர் ஆம்ப் கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு நார்மல் வால்யூம்லேயே நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான அவுட்புட் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டீரியோக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பீக்கர் இதோட வந்து கிளாத் கிரில்ஸும் வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து இதோட சவுண்ட் நேச்சர் பார்த்தோன்னா, பேஸ் பார்த்தோன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ், அதாவது சீல்டு பாக்ஸ் சொல்லுவாங்க. அதனால் பேஸ் வந்து ஒரு டைட் அண்ட் கண்ட்ரோல்டாக இருக்கும். மிட்ரேஜ் வந்து நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். அதேமாதிரி ட்வீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ வந்து ஸ்டீரியோ இமேஜிங்க்கு ஒரு நல்ல ஸ்பீக்கர் இது. அதே மாதிரி Yamaha நீங்கள் நல்ல ஒரு பேஸ் பூஸ்டட் ஆம்ப் லைக் Yamaha அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அவுட்புட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,500 வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.